ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து மதுரை ஸ்பெஷல் மிளகா சட்னியும் கூடவே வந்து உடனடியாக இட்லி மாவு வச்சு கார குழிப்பணியாரமும் நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க இந்த காம்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபியும் அதுக்கு ஏற்றபடி உடனடியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது மதுரை ஸ்பெஷல் கார சட்னியும் இட்லி மாவில் செய்யக்கூடிய ஒரு கார குழிப்பணியாரமும் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார சட்னி, அதாவது மிளகா சட்னி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு 12 மிளகா வத்தல் ப்ளஸ் 3 காஷ்மீரி சில்லி, சின்ன வெங்காயம் ஒரு 30, பூண்டு பல் 8, புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பெருங்காயம் கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே உளுத்தப்பருப்பையும் சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் மிளகா வத்தலை சேர்த்து அதையும் வந்து நல்லா சூடேறுற மாதிரி வறுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில். இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே பூண்டையும் சேர்த்து அதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க புளியையும் சேர்த்து அதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போது வதக்குனது எல்லாத்தையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து நம்ம மிளகா வத்தல் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து மிக்சியில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, புளியெலாம் நம்ம வந்து தனியாக அதோடு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே சேர்க்காமல் லாஸ்ட்டாக சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இந்த சட்னியில் தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இது வந்து இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்மளோட மதுரை ஸ்பெஷல் கார சட்னி இல்லைன்னா மிளகா சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லி மாவு வச்சு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் போல் இட்லி மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கிக்கணும். கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம வந்து தாளித்து இதை கொட்ட போகிறோம். என்னென்னலாம் தாளிக்க போகிறோன்னு பார்ப்போம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தோன்னே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க.
அடுத்து பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழிப்பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் நீங்கள் குழிப்பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இந்த குழிப்பணியாரத்தில் நம்ம மாவு போட்ட பிறகு இதை ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இது கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டே நம்ம வேக வைக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் ஆன பிறகு நம்ம மூடியை எடுத்துட்டு நம்ம வச்சுருக்க குழிப்பணியாரம் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு அந்த சைடும் வேகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. வெந்த பிறகு நீங்கள் குழிப்பணியாரத்தெல்லாம் எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் குழிப்பணியாரமும் கூடவே மதுரை ஸ்பெஷல் கார சட்னி இல்லைன்னா மிளகாய் சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை குழிப்பணியாரத்தை இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.